ஹாய், திஸ் இஸ் லைபத்தில் வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னைக்கு என்ன பதில பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, பெங்களூர்ல இருக்க எலக்ட்ரானிக் சிட்டின்ற சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற தொண்டமங்கலான்ற வில்லேஜ்ல இருக்கிற ஸ்ரீ வீர ஆஞ்சநேயர் கோயிலை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க அந்த கோயிலை போய் பார்க்கலாம். வீர ஆஞ்சநேயர் அஞ்சனைக்கும் கேசரிக்கும் பிறந்ததால் ஆஞ்சநேயர் என்றும், வாயு பகவானின் ஆசீர்வாதத்துடன் பிறந்ததால் வாயுபுத்திரர் என்றும் அழைக்கப்படுகிறார். ராமாயணத்தில் ராமரின் பாதங்களை வணங்கி அவரது தூதராக சீதையை தேடி இலங்கைக்கு சென்று ராமநாமத்தின் சக்தியால் கடலை தாண்டி லங்கையை எரித்து ராமனின் வெற்றியை நிலைநாட்டியவர். வலது கையில் கதாயத்துடனும் இடது கையில் சஞ்சீவி மலையை தாங்கியோ அல்லது ராமரை வணங்கியபடியோ அஞ்சலி அஸ்தம் வீர ஆஞ்சநேயர் காட்சி தருவார். இவரது கண்கள் ஞானத்தையும் உடல் வலிமையையும் குறிக்கின்றன. வீர ஆஞ்சநேயருக்கு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் வெற்றிலை மாலை, துளசி மாலை சாத்தி தயிர் சாதம் நைவேத்தியம் செய்து வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். பில்லி, சூன்யம், பயம், நோய் மற்றும் கிரக தோஷங்கள் நீக்கும் சக்தி வாய்ந்தவராக சப்த சிரஞ்சீவிகளில் என்றும் அவர் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுபவர். இராமாயணத்தில் சீதையை மீட்க இலங்கைக்கு சென்றபோது அவர் அசாத்திய வீரத்தாலும் புத்திசாலித்தனத்தாலும் வீர ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்பட்டார். வீர ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் தைரியம், வெற்றி மற்றும் உடல் ஆரோக்கியம் பெருகும் என்பதும் நம்பிக்கை. இங்கு அனுமந்த் ஜெயந்தி மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இங்கு இருக்கும் பக்தர்கள் புதிய வாகனங்களுக்கு இங்கே பூஜை செய்து பிறகு வாகனங்கள் எடுத்து செல்வது வழக்கம். இந்த கோவிலோட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.